வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மொறுமொறுப்பான காளான் வெங்காய பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பக்கோடா செய்யும் போதுங்க நம்ம எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் டீ டைத்துக்கு ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காளான் பக்கோடா செய்யறதுங்க 200 கிராம் பக்கம் காளான் எடுத்து சுத்தம் செய்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பக்கோடாவுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஒன்று சேர்த்துக்கலாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் நறுக்கி வச்சுருக்கிற காளான், இது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 5-6 பூண்டு பல் 1-2 தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பூண்டு பல்லுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு விழுதுன்னு கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கூடவே கொஞ்சம் சூடான ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். பக்கோடாவுக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக காந்துக்கணுங்க. நல்லா காந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாட்டவும் காந்துக்கூடாதுங்க, ரொம்பவும் கெட்டியாகவும் மாவு பிசைஞ்சிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மாவு பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், பக்கோடாவுக்கு மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கிட்டால் சரியாக இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி போடும்போது சரியாக இருக்கும். நம்ம உதுத்து விட முடியாதுங்க, ஏன்னா பொடி பொடியாக எல்லாம் நறுக்கி சேர்த்துருக்கோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் நம்ம கிள்ளி போடும்போது நல்லா வெந்து வரக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. 2-3 நிமிஷம் வெந்து நல்லா கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்க வரக்கு தான் திருப்பி விடணும். நல்லா செவந்து மொறுமொறுப்பாக வரும்போது எண்ணெய் வடிச்சிட்டு எடுக்கும்போது சரியாக இருக்கும். காளான் பக்கோடா செய்கிறனாலங்க, காளானில் இயற்கையாகவே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். நம்ம காளான் பக்கோடா கிள்ளி போடும்போதுங்க அந்த தண்ணித்தன்மையில் கொஞ்சம் சலசலப்பு தன்மை இருக்கும். அதெல்லாம் அடங்கின பிறகு நல்லா மொறுமொறுப்பாக செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ 1 தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நல்லா வெந்து அந்த சலசலப்பு சத்தமெல்லாம் அடங்கிருச்சுங்க. இப்போ எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ அருமையான சுவையில் மொறுமொறுப்பான காளான் வெங்காய பக்கோடா செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.